சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் அதிக நாட்களா ஆளுநர் ஆர் என் ரவி இருந்தாரு. பல்வேறு உடன்பாடான கருத்துக்களை வந்து தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் மாற்றப்படுறாரு. எப்படி பாக்குறீங்க? எங்கே மாற்றிருக்காங்கன்னு பார்க்கணும். மேற்கு வங்கத்துக்கு, ஏன்னா அங்கே இருக்கிற அம்மாவுக்கு தொல்லை கொடுக்கணும். ரெண்டாவது அந்த ஆளுநருங்கிறதே ஒருத்தர் ஒரு முறை தான் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவருக்கு தொடர்ந்து 3வது வாய்ப்பாக இருக்குது. அது அவங்க அரசு அவங்க முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னென்னா இங்கே இருக்கும்போது நமக்கு எவ்வளோ நெருக்கடிகளை தந்துக்கிட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ புதுச்சேரியிலுமே அம்மா கிரண்பேடியை போட்டு நாராயணசாமியை ஒழுங்காகவே பணி செய்ய விடலை. இவங்க போய் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில், இப்போ மேற்கு வங்க தேர்தல் நேரத்தில் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் மாற்றுறாங்க. தமிழ்நாட்டுக்கு வரும்போதே வந்து நிறைய அரசுக்கு எதிரான இதை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ மேற்கு வங்க போகும்போது எந்த மாதிரியான இதை வந்து அந்த மாநிலம் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அங்கே வந்து அவங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது 3 மாநிலம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு, ஒன்று கேரளா, மேற்கு வங்கம். பெரும்பாலும் தொட்டுட்டாங்க, கர்நாடகா வரைக்கும் தொட்டுட்டாங்க. அந்த இடங்களில் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்சியில் இல்லாத இடங்களில் அவங்களுடைய ஆளுநர்களை வச்சு மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு நகர்வையும் இடையூறு பண்ணுவாங்க. இப்போ உதாரணமாக ஆன்லைன் நடக்கிற சூதாட்டத்தை வச்சுக்கிறோங்க, வலைத்தளம். அதுக்கு மக்கள் நலன் சார்ந்து ஒரு திட்டத்தை, சட்டத்தை ஏற்றினா கையெழுத்திடுறதில்லை. இப்போ எந்த ஒரு இதுக்குமே அது முக்கியமாக மக்களின் நலன் சார்ந்து வர சட்டங்களுக்கு ஆளுநர் கையெழுத்துங்கிறது ஒப்புதல். நம்ம என்ன கேட்குறோம், அதுவே அந்த முறையை தப்புன்னு சொல்கிறோம். இந்த மக்களாட்சிக்கு நேர் எதனானது, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு மக்களின் நலன் சார்ந்து ஒரு சட்டத்தை ஏற்றி வரும்போது, ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது, அதுக்கு ஒரு வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட ஒரு நியமன உறுப்பினர் தான். இப்போ அவருக்கு ஒற்றை உறுப்பினருக்கு, நியமன உறுப்பினருக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுக்கறது என்பது சரியா இருக்காது. அப்போ என்னன்னா, அது இப்போ அவங்க ஆளாத மாநிலங்களை அவங்க ஆளுகளை வச்சு அதிகப்படியாக அந்த ஆட்சியாளர்களுக்கு, அந்த ஆட்சிக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், கேரளாவுக்கு நம்ம அம்மா தமிழிசையை போட்டாங்க. இப்போ நமக்கு ஐயா இருந்தார், திருப்பி இப்போ மேற்கு வங்கத்துக்கு போகிறாரு. பாவம், அம்மாவை நினச்சி பரிதாபப்பட வேண்டியதான். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்தில் பாலூர்பதியில் வந்து 2017 அங்கே கேரளா அரசு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த போராட்டத்தோட வந்து காவல்துறை பேச்சுவார்த்தை எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு அது குறித்த விழிப்புணர்வு இல்லை. உங்களுக்கு நம்மளுடைய இப்படி தான் நீங்கள் பார்க்கணும், நம்மளுடைய இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருக்கிற மலையை வந்து அவங்க வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம அரசு அனுமதி கொடுக்குது, நீதிமன்றமும் ஒப்புதல் கொடுக்குது. ஆனால் அவங்க பதிலுக்கு கொண்டாந்து அவங்களுடைய குப்பையை நம்மக்கிட்ட கொட்டுறாங்க. அதை பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து நம்மள்கிட்ட வளத்தை கொள்ளையடிச்சுட்டு அவங்களுடைய குப்பை மேடாக நம்மளை மாற்றுறாங்க. குறிப்பாக ஒவ்வொரு இடங்கள்லையும் உள்ள வந்து கேஎஃப்னு மரங்களில் எழுதிக்கிட்டே வராங்க. அது கேரளா ஃபாரஸ்ட் மாதிரி. அது இது நமக்கு மொத்தமாக கொஞ்சம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நகர்ந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு 100 அடி 10 அடி 20 அடி 30 அடி அப்படி வந்து எல்லையை விரிவாக்கம் பண்ணிட்டு வரும்போது அது தெரியல. அங்கே எல்லையில் இருக்கிற நமக்கு, நம்ம மண், நம்ம நிலம், நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற நாங்கள் அதை தொடர்ந்து போராடுறோம். ஆனால் அதிகாரம் அதுக்கு ஒத்துழைக்கணும், அதில் கவனம் எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ரொம்ப இதாகிடும், பெரிய இழப்பாயிரும். இப்போ நீங்கள் கண்ணகி கோயில் இருக்கிற இடம் நம்ம இடம் தான், ஆனால் அதுக்கு வழி இல்லை, அவங்களுக்குள்ளே தான் போகணும். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம போகாதனால, அதை பொருட்படுத்தாதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு, இப்போ அது ஒரு தடவை நான் கண்ணகி பெருவிழாவுக்கு போனேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ நம்ம வந்து கண்ணகிக்கு கோட்டம் கட்டி கண்ணகிக்கு செலை வச்சா பத்தாது, இந்த வழிபடுற உரிமை கூட இப்போ நம்ம அதை இழந்துட்டோம். அப்படி நிறைய இழக்கிறோம், எல்லைகளை சுற்றி நிறைய இழந்துக்கிட்டு இருக்கோம். அது சரி பண்ணுவோம், அதுக்கு தான் அண்ணன் பாடுபடுது. சட்டமன்ற தேர்தலில் ஒன்று சொல்லு. சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி தலைமையாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இருந்தாலும் திராவிட கட்சியில் இல்லாதவங்க என் கூட கூட்டணிக்கு வந்தால் நான் வந்து துணை முதல் பதவி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுத்துருக்கீங்க. இல்லை அது வந்து வரமாட்டாங்க யாரும். இப்போ இங்கே வந்து வாக்குக்கு காசு கொடுக்காதது வெல்ல முடியாதுன்னு இவங்க நம்புறாங்க. நாங்கள் காசு கொடுத்து பெற வெற்றியே இல்லைங்கிறோம். அது ஒரு இழிவான அரசியல். ஏன்னா ஐயா ஜேசி குமரப்பா அந்த தாய்மை பொருளாதாரம்னு ஒரு இதில் அதில் என்ன சொல்றாருன்னா, பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைச்சிருன்றார். அதை நாங்கள் செய்ய விரும்பலை. அதனால அப்படி யாராவது வந்தா அப்படின்னா, ஏன் சொல்றேன்னா வரமாட்டாங்க. இப்ப புரியுதா, நதிகளை இணைச்சா நான் 100 கோடி தரேன்னா எனக்கு இணைக்க மாட்டாங்க, இணைக்க முடியாது. இப்ப நடக்காத
நடந்த ஒரு ரிசப்ஷன் நைட்ல ரொம்ப வைரல் ஆயிருக்கு. தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது அரசியல பாதிக்குமா? இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது நல்ல செய்தி. பேசுறதுக்கு எவ்வளவு செய்தி இருக்கு, அதை விட்டுருங்க. வேற ஏதாவது ஒரு அதாவது கிரிட்டிக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனா வந்து தொடர்ந்து வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது வந்து ஒரு குற்றத்தையோ வந்து தொடர்ந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு வந்து ஒரு தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவம் தேவைப்படுது. அது ஒரு பெரிய மனித மாண்பு, பெரிய மனித மாண்பு. குற்றத்தை ஆமா தவறுதான் அப்படின்னு. இப்ப இதுல என்னன்னா, என் தம்பியை நான் பாக்குறேன். கரூர்ல அந்த நிகழ்வு வந்து அவரு அது என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கிற ஒரே ஒரு அடிப்படை கேள்வி. அவர் அங்க வரலைன்னா கூட்டம் இல்ல, கூட்டம் இல்லைன்னா நெரிசல் இல்ல, நெரிசல் இல்லைன்னா சாப்பிடல. இப்ப முதன்மையான காரணம் யாரு? அவர் தான். அதனால அவர் என்ன சொல்ல, தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு நானும் ஒரு பொறுப்பாயிட்டேன். அதனால நான் என் மக்கள்கிட்ட பெரிய மிகுந்த மன துயரத்தோடு என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா அது முடிஞ்சிடும். அதுக்காக அவர் வருந்துறாரு, அது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காதுல்ல அப்படின்னு இருக்கும். அவர் இல்லை என் மேல பழிய போட்டீங்கிற அப்ப வந்து அது சரியா இல்லை. அது ஏன் அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. கரூர்ல மட்டும்தான் மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு முதல் மாநாட்டிலே 5-6 பேருக்கு மேல இறந்தாங்க. உயிரிழப்பு இருக்கு, உயிரிழப்பு. தஞ்சாவூரோட விபத்து ஏற்பட்டு பலர் காயமடைஞ்சிருக்காங்க. ஊர்வலமா போய் கட்சியோட கட்டுப்பாடு எப்படி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது சரி பண்ணணும். கட்டுப்பாடா இல்ல. இப்ப நீங்க அதிகபட்சமா கூடுறதுங்கிறது எங்க ஆத்துல எங்க அழகர் இறங்குறது தான். 15 லட்சம் பேர் கூடுறோம். நெரிசல்ல எதுவும் உயிரிழப்பு இல்லை. எங்க அழகர் வந்து எனக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு யார்ட்டையும் புகார் அளிக்கிறது இல்லை. அதனால அது ஒழுங்கு. அங்க எல்லாரும் ஒரு பக்தியோட கூடுறாங்க, ஒரு கண்ணியம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. இப்ப எங்க பிள்ளைகள்லாம் நாங்க லட்சக்கணக்கா கூடி கலைஞ்ச நீங்க பார்த்திருப்பீங்க. கொள்கைக்காக கூடுறாங்க. ஒரு கொள்கையோட கூடும்போது அந்த ஒழுங்கு இருந்திருக்கு, ஒரு நோக்கத்துக்காக கூடும்போது. அது இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு நெரிசலாயிருது. அதை தவிர்க்கணும். அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு முக்கியமான பொறுப்பாளர்லாம் கூப்பிட்டு பேசி நம்மளை நாமே ஒழுங்கு பண்ணிக்கிறணும்னு அது கொண்டு வரணும். அது தம்பி இன்னும் அதை செய்யணும். போக அதை செய்யணும். சரி செஞ்சுக்கணும். நான் வரும்போது எல்லாமே காட்டு செடியாக தான் இருக்கு. அப்புறம் நம்மளை நாமே செதுக்கி வளர்த்துக்கிறது மாதிரி வளர்த்துக்கிறணும். அது அவர் செய்யணும். திமுக 5 ஆண்டு ஆட்சி முடிய போது சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? தொடர்ந்து நிறைய இடத்துல கொலை நடந்துட்டு நான் பலமுறை சொல்றேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிற நிலைமையில இருக்குது. எப்போ எந்த ஒரு அரசு, எந்த ஒரு நாடு சட்டம் ஒழுங்கிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்குதோ, அப்படி இருக்கும்போது அது மக்கள் நலன்லாம் அக்கறையே காட்ட முடியாது, கவனமே செலுத்த முடியாது. இதான் இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற பெரும் அறிஞர்கள் நமக்கு கற்பிச்சு வச்சிருக்க கோட்பாடு இதுதான். நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு அடிப்படை, அதையே சரி செய்ய முடியலன்னா மக்கள் நலன் சார்ந்து வேற என்ன பண்ணுவீங்க? இப்ப நாங்குநேரியில அந்த கொலை எப்படி அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ஒரு காணொலியில, ஐயோ இது என்ன கொடுமைன்னு போடுறான் பாருங்க. ஒருத்தர் தலையில பெரிய கள்ளத்துக்கு போட்டு போடுறான். அந்த காணொலியை நீங்க பார்த்து அப்ப எப்படி சாதாரணமா கொலை பண்ணிடலாம்? ஏன்னா இங்க கொலைக்கு வந்து அதிகபட்சம் 90 நாள் தானே. உரிய சான்றுகளோட இந்த குற்றம் நிரூபிக்கப்படாதனால் அதை வந்து குற்றவாளிக்கு சாதகமா எடுத்து விடுதலை செய்யறோம்னு வெளியில வந்துடுவாங்க. அப்புறம் வெளியில் வந்து மறுபடியும் ஒரு கொலை, இவ்வளவுதான்டா அப்படின்னு வந்துருது இல்ல. சட்டம் இருக்கு, அது முறையான நடைமுறைப்படுத்தப்படாதனால குற்றங்கள் பெருகி கொண்டே போகுது. உங்களுக்கு தெரியும், சொல்ற எல்லாருமே இந்த கொலையில கூட நாங்குநேரி கொலையில கூட கொலையாளிகள் போதையில் இருந்தாங்கன்னு. அன்னைக்கெல்லாம் ஒரு வலையுள்ள காணொலி போக்குற ஒருத்தன் மயிலுந்த ஓட்டி போறான். அவன் தாறுமாறா ஓட்டி எல்லாருமே ஏற்றி கொண்டு ஒரு கடையில இடிச்சிடறான். அது காரணம் போதை தான். அப்போ மதுவை திடப்போதைகளை அதை கஞ்சா அப்படின்னு மாதிரி அந்த திடப்போதை எல்லாத்தையும் நம்ம அங்கீகரிச்சு திறந்து விட்டுட்டு அப்புறம் அதுல ஒழுங்கு, அதுல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாம் பேசுவது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஆளுங்கட்சி திமுக வந்து 21 கட்சிகள் வச்சுக்கிட்டு தேர்தல் சந்திக்குது. ஆளுங்கட்சியா இருந்தவங்க இல்ல எப்பவுமே நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம்னா இவ்வளவு கூட்டம் தேவையில்லை. அந்த ஆட்சியை பற்றி நீங்க எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க விளம்பரப்படுத்த வேண்டியது இல்லை. நான் உங்க கனவு என்னன்னு கேட்க வேண்டியது இல்லை. அதான் இந்த கனவு என்னன்னா நான் சொல்றேன். எங்க கனவு பகுதி நேர ஆசிரியர் பல ஆயிரக்கணக்கில் வீதியில் நின்று எங்களுக்கு பணி நிரந்தரம் தாங்கங்கிறான். நாங்க சம வேலை செய்கிறோம், சம சம்பளம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. செவிலியர் நிக்கிறாங்க, மருத்துவர் நிக்கிறாங்க, வேளாண் குடிமக்கள் நிக்கிறாங்க. எல்லாம் வீதியில் நின்று போராடும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கனவை தான் சொல்றாங்க.
அப்ப அதை விட என்ன கனவு, தனியா ஒரு கனவு இருக்கா? அப்போ நீங்க என்ன செய்யறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்துட்டா வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? வாக்குக்கு காசு கொடுக்கும் போது ஒரு வேட்பாளர் அங்க ஒரு 15 கோடியை முதலீடு செய்யறாருன்னா அது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அப்ப முதலீடு செய்யும் போது அவர் முதலாளி ஆயிடுறார். அந்த இடத்துல மக்கள் சேவைங்கிறது செத்து போகுது. அப்ப இது மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கொடிய கேடுகட்ட பணநாயகம் அங்க தொடங்கப்பட்டது. அங்க வலுவா வேறு ஒன்றிடுது. அப்ப இந்த பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிருது. அப்ப பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் உருவாக்கப்படுமே ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான 80-90 விழுக்காடு மக்களுக்கான அரசியலோ அதிகாரமோ இந்த நிலத்தில் இருக்காது. அப்ப இவங்க வெறும் தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கும், மக்கள் அரசியல்ங்கிறது கிடையாது. இப்ப அந்த இடத்துல அதுதான் அந்த ஆபத்தா இருக்கு. நல்ல ஆட்சினா சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க பெரும் தாத்தா காமராஜர்கிட்ட போயிட்ட சுந்தரம்ங்கிற இயக்குனர் ஐயா நம்ம செய்த சாதனைகள்லாம் ஒரு விளம்பர படமா எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு அப்படின்னு. அப்படியா என்ன செஞ்சிருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், அதுல பிள்ளைகள்லாம் படிக்குதுல, படிக்குது. அப்புறம் என்ன போட்டிருக்கோம்? சாலை போட்டிருக்கோம். அதுல சனமெல்லாம் நடக்குதுல, ஆமா நடக்குது. அப்புறம் என்ன பண்ணிருக்கோம்? அணை கட்டியிருக்கோம். அணையை பயன்படுத்தி விவசாயம் எல்லாம் வேளாண்மை செய்யறாங்களா, செய்யறாங்க. இதுக்கு என்ன தனியா விளம்பரம்? உங்களுக்கு புரியுதுங்க? அதான் தெரியுதே. இப்ப நீங்க ஒரு திட்டத்தை செஞ்சிட்டீங்கன்னா அந்த திட்டத்தின் பயனை நான் அனுபவிச்சுட்டேன்னா அப்ப அந்த ஆட்சியை நானே போற்றுவேன்ல. அப்ப நீ எதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு நீ எதுக்கு அப்புறம் மறுபடியும் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு? புரியுதா? அப்ப நல்ல ஆட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியில தான் இருக்கு, சொல்லல தான் இருக்கு, செயல்ல இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க போன தடவை 25 சீட்டு கொடுத்து 25 இடம் கொடுத்தீங்க. இந்த வாட்டி கூட 3 கொடுத்த பிறகு ஒரு மாநிலங்களவை கொடுத்துருக்கீங்க. அது அவங்களுக்கு இருக்கிற நிர்பந்தம். நாங்க இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா எல்லாத்தையும் ஒரே அளவுல தான் பார்ப்போம். எங்களுக்கு இந்த கட்சிகள் அவசியம் இல்லைன்னு, எங்களுக்காக எதுக்கு நின்று இருக்குதுங்கிறதா. மாநில உரிமைன்னு பேசுறாங்க. மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யாரு? இவங்க. பறிக்கும் போது இருந்தது யாரு? இவங்க. அப்ப பறிச்சவனும் பறி கொடுத்தவனும் சேர்ந்துகிட்டு மறுபடியும் மாநில உரிமை நலன் அதெல்லாம் பேசுவது வெறியா வருமா வராதா? எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு? விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த கட்சி தான். இந்த நாட்டில் இருக்கிற இவ்வளவு ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, திண்ட எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி அதுதான். அப்புறம் ஓட்டு போடுறாங்களா, நீங்க வாங்குறீங்களா? போடுறாங்களா? எனக்கு போட்டாங்க, உங்களுக்கு போட்டாங்களா, வாங்கினீங்களா? சொல்லுங்க. நீங்க வாக்கை பெறுவதில்லை, வாக்கை வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க, விளங்குதுல, வாங்குறீங்க. சமீப காலமா தமிழ்நாட்டில் அரசியல் அறிவு கம்மியா இருக்கிற இளைஞர்கள் அதிகமான மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நாம் தமிழர் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இல்ல இங்க தம்பி, நீங்க இது நல்ல கேள்வியா பாக்குறேன். ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். என்னன்னா இங்க என்ன, அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. ஏன்னா அரசியல் என்பது அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை படிப்பிக்கல. ஒரு அரசு தான் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அதுதான் முடிவெடுக்குது. அப்ப அந்த அரசை தீர்மானிக்கிறது, அரசை முடிவெடுப்பது, நிறுவுவது எதுனா அரசியல். அந்த அரசியலை கற்பிக்காம பிள்ளைகளுக்கு தனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு தலைவனின் கையெழுத்தில் தான் அவன் தலையெழுத்தை தீர்மானிக்கப்படுது. அப்ப அந்த தலைவனை தேர்வு செய்யற அரசியலை கற்பிக்காம அவன் எப்படி பண்ணுவான்? நீங்க பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது, என்னைய தடை போட்டுருச்சு, பள்ளி கல்லூரியில பேசக்கூடாது, சீமான் அழைச்சிட்டு போயிட்டு. ஆனா திரைப்படத்தை பத்தி பேசலாம், சினிமா பேசலாம். உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க? இறை வழிபாட்டை தூற்றி நீங்கள் திரை வழிபாட்டை போட்டுட்டீங்க. கதாநாயக வழிபாட்டை, கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயகன் வழிபாடு மேன்மையானதுன்னுட்டீங்க. அரசு விழாக்கள்ல எல்லாம் அறிஞர்களோ, ஆன்றோர்களோ, சான்றார்களோ, கல்வியாளர்களோ போறதில்லை. திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர், திரைப்பட நடிகை போய் இப்ப கல்வி சிறந்த தமிழ்நாடு இருக்குல்ல, யார் போய் பேசுனது? பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களா, இல்ல பெரிய கல்வி வல்லுநர்களா, ஆன்றோர்களா, அறிஞர்களா, யார் போய் பேசுனது? அப்ப என்னன்னா ஒரு திரைப்பட ஒரு கல்லூரி தொடக்கமா மாணவர்களுக்கு ஒரு நடிகர் நடிகை கூட்டி வரவேற்பு கொடுக்கிறது, அதை வெல்கம் அப்படின்னு வைக்கிறது. திருப்பி 6 கல்லூரி விழாக்களா அதுல திரைப்பட பாடலையே போட்டு ஆடுறது, அதுதான் உச்சம். அதுதான் அப்படிங்கும்போது சினிமா ஒரு பெரிய மதமா மாறிடுச்சு. இங்க உங்களுக்கு எப்படி கிரிக்கெட் எப்படியோ, எப்படி மதங்கள் எப்படியோ, அது மாதிரி இது ஒரு மதம். அப்ப அந்த மாதிரி கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னா இந்த ஆட்சியாளர்கள் தான். இந்த ஆட்சியாளர் தான். இப்ப கேரளாவில் திரைப்படம் இல்லையா, ஆந்திராவில் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேணா இன்னைக்கு ராத்திரியே சாப்பாடோட படுத்து கிடப்பான்.
ஒவ்வொரு திரையரங்க வாசல் இப்போ கூட என் தம்பி சமுத்திரக்கணி சொல் பண்ண கிடாயை வெட்டி சாமியை கும்பிட்டு திரையரங்குக்குள்ளே போவான். அவ்வளோ வெறி கொண்டவன். அங்கே ஆள முடியலையே. என்டி ராமாராவ் ஐயா வந்தது ஒரு விபத்து, அது ஒரு தற்செயல். அது இங்கே ஐயா எம்ஜிஆர் வந்துட்டது ஒரு தற்செயல், அன்னைக்குள்ள காலச்சூழல். ஆனால் இங்கே மாதிரி ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கின நாடு எந்த மாநிலமும் கிடையாது. ஏன்னா மேற்கு வங்கத்தில் இல்லையா, இல்லை மகாராஷ்டிராவில் இல்லையா? அவங்கெல்லாம் ஒரு கட்சியில் ஒரு அங்கமாக இருப்பாங்க, ஒரு பகுதியாக இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நான் அரிதாரத்தை அழிச்ச உடனே எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனையை கலைச்ச உடனே என்னை அரியணையில் உட்கார வச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல, இதை நீங்களாம் தான் பார்க்கணும். படித்தவர்கள், கற்றவர்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களான்னு பார்க்கணும். அது அந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றது? அது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குருவாங்க. இப்போ தெளிவு வரும். அரசியலுங்கிறது எதுன்னு புரிய வரும். ஏன்னா இங்கே தனி மனித அபிமானங்கள் தான் விதைக்கப்பட்டிருக்கொழிய தத்துவங்கள், சரியான சித்தாந்தங்கள் இங்கே விதைக்கப்படலை. அதில் வர சின்ன தடுமாற்றம். அது போக போக இப்போ முன்னாடி நிற்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் இப்படி இருந்தவங்க தான். அப்புறம் படிப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி ரசிகர் மன்றங்கள் இருந்தவர் எங்களை எல்லாம் பேசி இப்படி அங்கே அண்ணன் திருப்பி இருக்காருன்னு. அது வரும், கொஞ்சம் காலம் எடுக்கும். இளைஞர்களோட பெண்கள் தான் அதிக மோகம் இருக்கிற திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு விஜய்க்கு நான் பொண்டாட்டியோட இருப்பாங்க, ஒரு திருமணமான பெண் என் புருஷனோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எந்த அளவுக்கு திரைத்துறையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்மளுக்கு பெண்கள் மீதான சராசரி இதையும் தாண்டி கலாச்சாரத்தையும் தாண்டி இருக்கு. இது ஒரு சீர்கேடு தான். இதுக்கு என்ன செய்யறது? நம்ம அதுக்கு பொறுப்பு நீங்களும் பொறுப்பேற்கணும், நானும் பொறுப்பேற்கணும், இங்கே நம்ம எல்லாரும் பொறுப்பேற்கணும். ஏன்னா சிந்தனை என்பது ஒரு சமூகத்தின் விளைச்சல்ங்கிறான். அப்போ நம்ம எல்லாரும் தானே அதுக்கு காரணமாக இருக்கிறோம். இப்போ அது மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், அதை ரசிக எழுத்தாளன் ஆண்டன் சொக்கேவி, தோற்று போன சமூகம் எப்படி இருக்கும்னா, அதில் அவசியமற்ற செய்திகளே தலைப்புச் செய்தியாக இருக்கும். அரிதனும் அரிதா எப்போவாவது ஒரு சிந்தனையாளன் வருவான், அவனுக்கு எதிராக 1000 அறிவற்றவர்களை முன்னாடி நிறுத்துவாங்கங்கிறான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு தேவையற்ற செய்திகளே விவாத பொருளாக இருக்குங்கிறான். அது மாதிரி பார்க்கும்போது இது ஒரு தோற்று போன சமூகம் தான், அது அப்படி இருக்கு. அதுக்காக ஒரு சிலர் இப்படி பேசுறதுக்காக ஒட்டுமொத்த நம்ம பெண்களையும், நம்ம எவ்வளவு மாண்புமிக்க பெண்கள்லாம் நம்ம கூட நம்ம மண்ணில் இருக்கிறாங்க, அதை பார்த்து நம்ம சற்று ஆறுதல் அடைஞ்சிக்கிற வேண்டியதுதான். நல்லது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.